அதிகாரிகள் ஆயிட்டா என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சைக்கோ மனப்பான்மை வந்து நம்ம அதிகாரிகளுக்கு இருக்கு சார். போலீஸும் மனுஷங்க தான் அப்படிங்கறதெல்லாம் யாரும் நினைக்கிறது இல்ல. ஒரு ஸ்லேவ்ஸ் மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க நம்மள. பட் அதிகாரிகளுக்குன்ற மரியாதையை கொடுத்தா இவங்க கொடுத்தா தானே பப்ளிக் எடுத்து கொடுப்போம். அந்த நினைப்பு அவங்களுக்கு இருக்கிறது இல்ல. சோ இவங்க நம்மள அதிகாரிகளா நடத்தாதப்போ நம்மளும் நம்ம வேலையை காட்டுற மாதிரி தான் அது. உண்மையிலே சொல்றேன் சார். அதாவது நாங்கெல்லாம் மனசுல குமுறிக்கிட்டு இருக்கோம். இப்போ எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 1.5 மாதமா வண்டி இல்ல. வண்டியில இருந்து விழுந்து இடுப்பு அடிபட்டு போச்சு. லீவும் கொடுக்கல. வண்டியோட சீட்டு உடைஞ்சு போச்சு. வண்டியை ஒப்படைக்கிறேன். எப்படி ஒப்படைக்கிறேன்னா வண்டி சீட்டு துரு பிடிச்சி உடைஞ்சு போச்சு. என்னுடைய வண்டி ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றேன். பட் அந்த என்னோட வண்டி உடைஞ்சி இடுப்பு அடிபட்டு போச்சு அப்படிங்கிற வார்த்தையை நான் அதுல போட்டிருக்கேன் அப்படின்னா அதை எடுத்துட்டு பெட்டிஷனை கொடு அப்படின்னு. அப்ப ஏன் இடுப்பு அடிபட்டது வந்து அவங்களுக்கு பெருசா தெரியல. வண்டி உடைஞ்சிருச்சு எனக்கு மாத்தி கொடுன்னு எழுதி கொடு. இதை ஏன் போடுற அந்த பெட்டிஷன்லன்னு சொல்லி மாத்தி வாங்கினாங்க. சரி ஓகே நம்ம இன்னும் இங்கேயே இருக்க போறோம், டிரான்ஸ்ஃபர்ல போறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில சரி போகுது அப்படின்னு மாத்தினேன்.